அட போங்க சார், விவசாயே கிடையாது. மிஸ்டர் தைரியம் எவ்வளவு பெரிய புள்ளி, அவருக்கு எழுத்தாப்புல முனிசிபல் எலெக்ஷன்ல இந்த பற்ற முருகேசன் நிக்கிறான். அர்த்தமே இல்லாம போச்சு. போட்டி இல்லாம எப்படிங்க? என்ன பெரிய போட்டி? பற்ற முருகேசன் ஒரு போட்டியா? மிஞ்சி மிஞ்சி என்ன சார் ஆகும்? அவனுடைய ஒரு ஓட்டி ஒரு குறையும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல முனிசிபாலிட்டி குப்பை ஆக போதாமா. புடிச்சுக்கையா? நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் மகன் ஹேமலதா அதான் சார் ஆஃப்டர் போட்டு ஆகிச்சு கூட போயிட்டு இருக்குமே. இந்த கன்றாவிக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கே லவ் மேரேஜ்? உங்க வேலையை பாருங்க சார். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? வர்றவங்க எல்லாம் அனுப்புறதா என்னுடைய வேலையா? உடம்பு பூரா கோளாறு வச்சிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் நில்லையா? என்னங்க இன்ஜெக்ஷன் போடுற ஊசி காணோம், எங்க வச்சீங்க? காமா தேடி பாருங்க, அங்கேயே தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தேன், காணோம். சரியா பாருங்க, அங்கதான் இருக்கும். காலையில பலசரக்கடை பல்ராம் செட்டியாருக்கு ஊசி போட்டீங்கல்ல, அதுல இருந்தே காணோம். கவலை விடுங்க, ஊசி எங்கேயும் போயிடல. செட்டியார் கைக்குள்ளேயே தான் இருக்கு. நாளைக்கு செட்டியார் வந்த உடனே ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்பா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நரம்பு தளர்ச்சி. உள்ள நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு சிக்கு விழுந்திருக்கு. கொண்டு பண்றேனே. என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களே, அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை, கொண்டா போடுறேன். என் உடம்பு நல்லா எடுத்தீங்க, நான் ஓடுறேன். வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாரேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா, என்ன பார்க்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா. உடம்புக்கு என்ன குளிர் ஜருங்க. ஊட்டியில் இருக்க குளிராதாயா? ஏயா, அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பெனி வாங்கி போத்தி படுத்து தூங்கு. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா போக வேண்டியதான். போயா குழந்தை, வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமான் தானே? என்ன பண்ணுது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலங்க. என்னவோ ஏதானு பயமா இருக்கு. அச்சோ, தப்பாச்சே. அப்புறம் என் குழப்பம் என்ன ஆறுது? அல்மேல் சிவப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்த அம்மா 4 வேளை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேன்ல குழைச்சு சாப்பிடணும், 2வது வேளை நெய்யில, 3வது வேளை வேப்பெண்ணெயில, 4வது வேளை. 4வது வேலையா? அதானே. அநேகமா 4வது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர் உங்களோட பெரிய வம்பா போச்சு? அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் சொல்றா, நீங்க பாட்டுக்கு என் கார்ல வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா? ஏப்பா, டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. இந்த வீட்டை நான் விடலாமா? வியாதி பர்மனண்டா கொடுத்தன இருக்கிற இடமாச்சே. அங்க மாமனார் உயிர் போயிட்டு இருக்கு சார். போட்டுமையா? மாமனார் தானையா? என்னமோ பொண்டாட்டி போற மாதிரி புறம்புற. அவர் சாகறதுக்குள்ள சொத்து எழுதி வாங்கணும்ல சார். அதுக்கு வக்கீல் கிட்ட போனையா? நான் டாக்டர். அவர் கையெழுத்து போடுற வரைக்குமாச்சும் உயிரோடு இருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேயா? சொல்லிட்டேன். எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டுவிட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. தைரியமா இரு. இந்தாமா, அது எங்க? அதான் வேலாச்சல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புரியுமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்ல, நாட்டு மருந்து இல்ல, 2 கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவங்காட்டுல ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கான், நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும். வரேன். யாரு நீ? இந்த வீட்டுக்கு புதுசா இருக்க? வேதாச்சலத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டணும். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைபிஸ்ட் இல்லையே. டைப் படிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துட இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஊமை. நான் தான் மடையன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? பாந்தவா, அநாதரட்சகா, பாவம், இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணு இல்லைங்க, நிறைய இருக்கு. கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதீயா. உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம், அதுக்கு இடம் வேணாமா? நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்பை சுத்தமா மறந்துரு, அரிசியை அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க? வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சை ஆகாதியா, காஞ்ச சருகா இருந்தா பெட்டர். இன்னுமா வந்து கலக்குறீங்க? 1 செகண்ட். டேக் 2 செகண்ட்ஸ். சார், என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈஸி மருந்து தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? ரெடி ஆயிடுச்சு. பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கலந்தாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸே எல்லாம் சாப்பிடலாமே. கொண்டாங்க கொண்டாங்க, குயிக்லி கம் ஆன், குயிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும். நட் பல்ல பிடிச்சி ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு. என் டைம் ஓவர். நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான். எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னா இப்ப அது என்னையே பாதிக்குது. ஐயோ, வெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சிருங்க. என்ன யோசனை? உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆகட்டும். கப கபான்னு. நான் எப்படி இருக்கு? இனிப்பா இருக்குங்க. அதான் என் டெக்னிக். ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பிறகு எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுல தானே.
பணம் என்னங்க கேக்குறீங்க? 1 ரூபாய் குறைக்காத. அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட. என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே. 8 அணா பேசுவேனே. புறப்படுறது. வரேங்க. இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. போ. சுந்தரி, அந்த விஜயா பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கா. அவளுக்கு சந்தோஷத்துல என்ன குறைச்சல்? நேரத்தில் சாப்பாடு, காலாகாலத்தில் காபி, டிஃபன். ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறா. அவளால உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? எனக்கு என்ன இடைஞ்சல்? ஒரு இடைஞ்சலும் இல்ல. அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன். விஷயம் எக்கச்சக்கமா போயிடும். இப்ப அவன் எங்க இருக்கா? பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூமுக்கு போயிருக்கா. ரவி ரூமுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? நான் தான் கொடுத்து அனுப்பினேன். குழப்பம். இங்கதான் குழப்பமே ஆரம்பம். இங்கதான் குழப்பம் இருக்கு. ஏன் வேலைக்காரங்கிட்ட பாலை கொடுத்து அனுப்பிக்கப்படாதோ? இல்ல நான் தான் எதுக்காக இருக்கேன், என்கிட்ட கொடுக்கப்படாதோ? அதனால என்ன தப்பு? தப்புன்னும் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணங்க போவாளல்ல, அவன் ஏதாவது கிண்டி கிண்டி கேட்பான்ல, அதுக்கு இவன் ஏதாவது உளர்வான்ல, அப்புறம் அதை கேட்டு அவன் தளருவான். அப்புறம் ஒரே கோளாறுதான். என்ன சொல்றீங்க? ஐயோ, ஒரே தகராறுதான். பேசாம இருங்க. சின்ன ஜெருசுగా அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சொத்து நிறைய இருக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாதானே நாளைக்கு நம்ம வீட்டுல மேளம் கொட்ட முடியும். மேளம் கொட்டு. அப்பா வந்து என்ன வந்து? இல்லப்பா வந்து ஒண்ணு வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அது இல்லப்பா, மோள கொட்டுன்னு சொன்னீங்களா? யாருக்கு? உனக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு எனக்கும் கல்யாணத்துல கொட்ட போகுது. என்னது? 60ஆம் கல்யாணத்துலப்பா. அந்த குட்டி பேருந்தா ஏன் விஜயா பண்ண வெளியே பாதி. விஜயா பேசாத. இந்த பொண்ணை ஏன் இங்க உட்காந்து வச்சிருக்கிற? இது என்ன இது? பேச்சு துணைக்காகப்பா. பேச்சு துணையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பொழுது பகலன்னா என்ன பண்றது? உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு இங்க அவஸ்தையா இருக்க. என்ன அவஸ்தை? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? இது இருக்கு. எது? இது பிரஷர். யாரு? பிரஷர், ரத்த கொதிப்பு. ஆமா, அதனால இந்த வீட்டுக்குள்ள பேச்சா கேட்கக்கூடாது. நீங்க பேசாம இருக்க முதல்ல. நான் பேசலாம். டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க மட்டும் பேசுங்க. ஆமா, மத்தவங்க பேசவே படாது, எனக்கு ஒத்துக்காது. கவலை, நீங்க உட்கார. நீ உட்கார்ந்தா கலகாண்டு பேசுவேன். உன் சத்தமே எனக்கு பிடிக்கல, சரியில்லை. புறப்படு. எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க வீடு. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? என்னவா பாடுறான் தெரியுமா? ரெடி, நம்ம வீட்டு பையன் பாடுறாங்க. என்ன தாளம், என்ன ராகம்? ஊட்டியில ஓப்பன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு, அவரை ஏமாத்தலாமா? ஏங்க பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல, பாட்டு மாத்திரம் இல்லைங்க, பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம். ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி ஆடுறா பாருங்க. மயில் இல்ல, அது எழுத்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் இங்க தங்கி இருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன 2 பேரையும் சந்திக்க விடாதே, பேச விடாதே. நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. எப்படிங்க அது? என்கிட்ட நியூஸ் கேட்கறியா? இடிச்சா? இந்த பாருங்க, அவர் சொல்றத நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒன்றும் தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்யலீங்க, மெய் மறந்து 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியயா, அந்த பொண்ணுக்கு இந்த பய சோடையே இல்லாம என்னமா போஸ் கொடுக்கறான், எப்படி நிக்கிறான், ஒரு நடவை. நம்ம பையன் நடையேடா, நம்ம பையன் நடையேடா இல்லாம சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா. ஏற்கனவே ரத்த கொதிப்பு, மண்டைய வெடித்திரும் போல் இருக்கு. அப்படி கூட ஆகுமா? எங்க? ஆமாமா, 100ல ஒரு கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்போமே, நான் பாக்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமோ பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? ஆமா, இத போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ் லோல் படுது. ஆமா, வர கல்யாண பிறகெல்லாம் ஆழ ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பட்டுமா? ஒன்னே விடலாவது இங்கே இரு. ஏப்பா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா, நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண? நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்கமா எல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை.
இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். பார்த்த இவங்க 2 பேரும் பார்க்க பாடுறாங்க. அதோட பல்லவி இது சிரிக்காதே சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேட்பு? என்கிட்ட பேசாம இருக்கப்பா. வருவாரு, உங்க அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டேன்னு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது. பாத்தீங்களா? ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்னை பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே. என்னது வேணுமா? எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல. இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்கல பாடுறதுனால எவ்வளவு விளைஞ்ச பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு நீ சரிப்படல. அப்பா, உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி சில்லி. ஏ சில்லி, சுந்தரி வாய்ங்க. பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி ஒழிய போல? பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி.